மீசான் டைம் நேர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்ல 12 உயிர்கள் அப்பாவித்தனமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் 20க்கு அதிகமான நபர்கள் படுகாயமடைந்து அவர்களுடைய பலர் நிலைமை கவலைக்கிடமான செய்தி சம்பவம் பதிவானது. இது குறித்து மேலதிக தகவல்கள் தான் தாங்கி வருது இந்த காணொளி. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை குறித்த நபர் நீதிமன்ற வளாகத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்துல தான் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கின்ற வாகன தரிப்பிடத்துல 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் தரித்து நின்று வெடிகுண்டு வெடிக்க செய்திருக்கிறார். இது குறித்து நேரில் கண்ட ஒரு சட்டத்தரணி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காரை வாகன தரிப்பிடத்துல நிறுத்திவிட்டு நீதிமன்ற நுழைவாயிலுக்குள்ள நுழையும் போது பாரிய சத்தத்தோட பயங்கரமான தீப்பிழம்போட வாகனங்கள் எரிகின்ற அந்த கொடூரத்தை பார்த்தேன். அதே சமயத்துல 2 மனிதர்களுடைய உடம்புகள் நீதிமன்ற நுழைவாயிலுக்கு முன்னே விழுகிறதையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். மக்கள் எல்லாம் கூக்குரலிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. அல்ல அலறி அடித்துக்கொண்டு ஓடியதை பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு தாக்குதல் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது பாதுகாப்பு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு கல்லூரிய பயங்கரவாதிகள் தாலிபான்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு ஆயுத முனையில இவர்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க. படையினர் உடனடியாக துரிதகதியில செயற்பட்டு இவர்களை சுற்றி வளைத்து சூட்டு சம்பவத்தை நடத்தியதுல 2 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இது நடந்து ஒரு தினங்கள்ல தான் இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால இந்த தற்கொலை குண்டுதாரனுடைய தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. இவை அனைத்துக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றுதான் இப்போது சந்தேகிக்கப்படுது. ஆப்கானிஸ்தானில் இருந்து உள்ளே தாலிபான்கள் தான் இந்த கைங்காரியங்களை செய்து வராங்க. பல்வேறு காலகட்டங்களில் இப்படியான தாக்குதலை நடத்துவதாக குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர் அலுவலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதலை இந்தியா போஷித்து வளர்க்கின்ற ஆயுத குழுக்கள் தான் செய்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல, இப்படி பல்வேறு இடங்கள்ல தாலிபான்கள் தாக்குதலை நடத்துவாங்க. அதே போல பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த பிரிவினவாதிகளும் இப்படியான தாக்குதலை மேற்கொள்வாங்க என்ற பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் பாகிஸ்தானுடைய பிரதமர் முன்வைச்சாரு. கடந்த 7ஆம் மாதம் 2ஆம் திகதி அளவுல ஹைபர் மாகாணத்துல தாலிபான்களால் ஒரு கார் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுல 11 பேர் இறந்ததாகவும், அரசு வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து தாலிபான்கள் மேற்கொண்ட கார் குண்டு தாக்குதல்ல 5 பேர், 2 போலீசார் மற்றும் உதவி கமிஷனர் உட்பட 5 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 11 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவானது என்ற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. தாலிபான்களை பொறுத்த வகையில பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து கொண்டு அரச நிறுவனங்களை, அரசு அதிகாரிகளை, பாதுகாப்பு துறையினர் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதுதான் இவர்களுடைய வழக்கமாக போச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் பாகிஸ்தானுடைய பிரதமர் அவருடைய பேச்சில குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இதை எச்சரிக்கும் விதத்துல தான் அவ்வப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது பல்வேறு தாக்குதலை மேற்கொள்வதை பார்க்க முடிந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு யுத்தமே மூண்டிருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலிபான்கள் மறைந்திருந்து பாகிஸ்தான் நாட்டில் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு தான் பாகிஸ்தான் தரப்புல முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. இஸ்லாமாபாத்தை பொறுத்த வகையில இறுதியாக 2022ஆம் ஆண்டு தான் ஒரு கார்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு இப்போது இந்த ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது. யாரு செய்தார்கள், எதற்கு செய்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அதே நேரத்தில் திங்கட்கிழமை தில்லியில மேற்கொள்ளப்பட்ட கார் வெடிப்பு சம்பந்தமான ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிற சந்தர்ப்பத்துல குறித்த தினத்துக்கு அடுத்த தினம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்தது என்பது இப்போது 2 விடயங்களும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு என்பது என்ன ஏது என்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் கண்டறியப்படாமலே சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தடவியல் நிபுணர்களுடைய தலைவர் முகமது வாஹித் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது மாதிரிகளை சேர்த்து ரசாயன பகுப்பாய்வு அளிக்கிறோம். அதனுடைய அறிக்கை வந்ததுக்கு பிற்பாடுதான் என்ன ஏது என்ற விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. இப்போது எதனால இந்த கார் வெடித்தது, இதற்குள் வெடிபொருள் மருந்துகள் இருந்ததா, அல்லது வெடிகுண்டுகள் இருந்ததா, அல்லது வெடிக்கும் பொருட்கள் இருந்ததா, அல்லது பெட்ரோல் டேங்கி வெடிச்சுத்தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதா, அல்லது சிஎன்ஜி என்று சொல்லப்படுகின்ற சிலிண்டர் வெடித்துத்தான் இந்த சம்பவம் நடந்ததா, அதனால பக்கத்தில் இருக்கின்ற வாகனங்கள் எரிக்கப்பட்டதா, இந்த வாகனத்துக்குள்ள இருந்தது யாரு, அல்லது ரிமோட் கண்ட்ரோல்ல ஏது வெடிக்க வச்சாங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லாமலே இந்த ஒரு விஷயம்
கடந்து போவதையும் நகர்ந்து போவதையும் பார்க்க முடியுது. இது குறித்த விசாரணைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் தான் இது தற்கொலை தாக்குதலா அல்லது கார் குண்டுவெடிப்பா அல்லது கார் ஒரு விபத்தினூடாக எரிந்ததா என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் என்று சொல்லி உமர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடவே அவருடைய சகோதரியும் அவருடைய தாயும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கு ஏற்கனவே ஒரு 300 கிலோ வெடிமருந்தோடு ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்ட ஒரு மருத்துவரும் இவரும் நண்பர்கள் என்று சொல்லப்படுது. எனவே இவர்களுக்கான உறவுகள் என்ன, இவர்களுக்கு பின்புலமாக யார் இருந்தாங்க, பல்வேறு விஷயங்களை இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த வெடிப்புக்கு காரணம் என்ன, விபத்தா அல்லது குண்டு வெடிப்பா அல்லது தற்கொலை குண்டுதாரியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்பவமா என்ற எந்த ஒரு விஷயங்களும் உத்தியோகபூர்வமாக இந்திய அரசும் விசாரணை பிரிவினரும் வெளியிடவில்லை என்பதுதான் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எதிர்வரும் தினங்கள்ல எந்த ஒரு விஷயம் கண்டறியப்படும் என்று சொல்லப்படுது. இந்த 2 தாக்குதல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருக்குது. எனவே இது குறித்து 2 நாடுகளும் ஒருத்தர் குற்றஞ்சாட்டத்தை விட்டு ஆரோக்கியமாக இந்த ஒரு பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக, தேசிய பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக எடுத்து இந்த விசமிகள் யார் என்பதை இனங்கண்டு 2 நாடுகளும் முன்னின்று கைகோர்த்து இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும். இதை விட்டு போட்டு மார்க்க சாயம் பூசுவதோ, மதச்சாயம் பூசுவதோ, இனச்சாயம் பூசுவதோ, இதை வைத்து அரசியல் நடத்துகின்ற ஒரு நிலை இல்லாமல் போய் இதனிலிருந்து சிறந்த பாடங்களை கற்றுக்கொண்டு 2 நாடும் ஒத்துழைத்து பாதுகாப்பு குறித்து சிந்தித்து ஒரு ஆரோக்கியமான முடிவை எடுத்து இரு தரப்பும் இணைந்து இந்த விசமிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் ஆரோக்கியமான விடயமாக மீசா டைம் கருதுது. எனவே இந்த ஒரு விஷயத்தை உத்தியோகபூர்வமாக விசாரணையில கண்டறியப்பட்ட விடயங்களை தவிர்த்து மதச்சாயம், இனச்சாயம், மொழிச்சாயம், பிரதேசவாதங்கள் எல்லாம் உள்ள கொண்டு அரசியல் செய்கின்ற கலாச்சாரம் முடியட்டும். யாரையும் குற்றஞ்சாட்டுவதில் எந்த நியாயம் கிடையாது. அவைகளை மறந்து ஒரே இலக்காக இந்த விசமிகளுடைய இலட்சத்தனமான தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற ஆரோக்கியமான நடவடிக்கைகளை 2 அரசும் எடுக்கட்டும். பிராந்தியத்திலே அமைதி நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.